சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒரு மாநிலத்தின் இளைஞரை இழந்துவிட்டது தமிழக அரசு என்றும், தற்பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த துயரம், காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை, தமிழக அரசு என்ன முடிவு எடுத்துள்ளது, முன்னாள் IAS அதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த அசம்பாவிதம் நடந்ததா, காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறார்களா அல்லது உயர் அரசு அதிகாரிகளுக்கு கைக்கூலியாக இருக்கிறார்களா என்ற கேள்வியையும் தற்பொழுது நீதிபதிகள் தமிழக அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசிடம் மீண்டும் ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருப்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடி ஊழல் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவர் மீது கை வைத்தார்களா? அப்பொழுது அவர் ஏன் காவல் நிலையத்தில் உள்ள பாத்ரூமில் வழுக்கி விழவில்லை? பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் என்று நீதிமன்றத்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படக்கூடிய நபர்கள் பாதுகாப்பாக ராஜ மரியாதையுடன் இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவி மக்கள் விசாரணைக்கு அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு கூட செய்யவில்லை, ஆனால் அடித்து சித்திரவதை செய்வது சரியா என்ற கேள்வியை நேரடியாகவே நீதிபதிகள் கேட்டிருப்பதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். இனியும் தமிழக மக்கள் திமுகவிற்கு எந்த ஒரு சலுகைகளையும் வழங்க மாட்டார்கள். அவர்களது பேச்சையும் கேட்க மாட்டார்கள். என்னதான் வாக்குறுதி 1000 வாக்குறுதிகளை கொடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான முகம் தெரிந்துவிட்டது. கலைஞரை விட மிக மோசமானவர் ஸ்டாலின். காவல்துறை அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிட்டார் என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதில் திமுக ஆட்சியில் நடந்த மிக மோசமான நிகழ்வுகளை பற்றி தான் முதலில் பேச உள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவதாக, நீதிபதியே தற்பொழுது தமிழக அரசு தவறு செய்துவிட்டது என்பதை நேரடியாக கூறியிருப்பது பாராட்டக்குரியது. நீதிபதிக்கு தைரியம்தான், ஆனால் நீதிபதியின் வீட்டிற்கு பாதுகாப்பு தேவை. ஏனென்றால் திமுகவின் உடன்பிறப்புகள் 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.